அவருடைய ஒரு இணையதளத்திலே ஒரு பாடல், அந்த பாடலிலே தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் வெண்கல சிலை அமைப்போம், அதே போல தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு இறங்குதுறை அமைக்கப்படும் ஜெட்டி, அதைத்தான் ஜெட்டியைத்தான் ஜட்டி என்று சொன்ன இந்த அமைச்சர் நல்லவேளை இப்பொழுது இந்த பாட்டிலே ஜட்டி என்று வரவில்லை, இறங்குதுறை என்று வந்திருக்கிறது. நான் இன்றைய தினம் உடனடியாக ஊடகவியலாளர்களுக்கு சொன்னேன், சவால் விடுகின்றேன், அமைச்சர் சந்திரசேகரம் சொல்லட்டும், தமிழ தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை அமைப்போம், என்ன சரி என்றாலும் இறங்குதுறை என்று சொல்லட்டும், அதை நாங்கள் பெற்றோருடைய பேரை சொல்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஊடகவியலாளர்கள் என்று காலையிலே அவர் நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவர் பூசி மழுகி இருக்கிறார். இனிமேல் இந்த அதிர்வேட்டுக்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் மாவீரர்களுடைய கனவுகளை நனவாக்குவாராம். அது ஜட்டி மாறி கனவோ இல்லை, அவர்கள் கண்ட கனவு தமிழர்களின் தாகம், தமிழ தாயகம் என்ற கனவை கண்டார். அதை கூட கொடுக்க முடியுமா? அதுக்கு கிட்டத்தட்ட கொடுக்க முடியுமா? அந்த தாயகத்தை இரண்டாக வெட்டி பிளந்து நீதிமன்றம் மூலம் பிரித்தவர்கள் 2006ஆம் ஆண்டிலே இதே ஜேவிபியினர். இப்பொழுது தாயக கனவை செய்ய போயிருமா? எல்லாம் பொய்யும் பிரட்டும் பித்தலாட்டமும். சிலை வைக்க போகிறார்களாம். நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், தமிழ தேசிய தலைவர் 4 தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கு கிட்டமாக போராடிய அந்த தலைவனுக்கு நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் அது உரிய காலத்திலே வல்வெட்டித்துறை கடலுக்கு நடுவிலே, இந்தியாவிலே அங்கே கடலுக்கு நடுவிலே ஒரு சிலை 100 அடி உயரமான சிலையை திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போல மும்பையிலே அங்கே பட்டேல் சர்தார் பட்டேலுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அதுபோல நாங்கள் நிறுவுவோம். ஆகவே இவர்களுக்கு சில நிறுவ என்று சொல்லி காதல பூச்சுத்த தேவையில்லை, இறங்குதுறை செய்வோம் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் வருடத்துறையிலே அவர்களுக்கு தமிழ தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு அங்கே வருடத்துறை பிரதேச வைத்தியசாலைக்குள்ளே ஒரு கதிரியக்க சிகிச்சை பிரிவை நாங்கள் அவர்களுடைய பெயரில் திறந்து பெயர் சூட்டுவோம், பொதுமக்களுடைய நிதியை திரட்டி அரச பணத்தை செலவழிக்காமல் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். அது மாத்திரமல்ல, ஒரு மின்தகன மயானத்திற்கு கூட அவர்களுடைய பெயர் சூட்டப்படும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். சிலையை திறப்பதாக சொல்லுங்கள். ஆயுத போராட்ட இயக்கத்தினுடைய ஆரம்ப கால தலைவர்களான தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்களுக்கு கடந்த அரசாங்கம் எவ்வாறு சிலை நிறுவுவதற்கு தடை விதித்ததோ எல்லா அனுமதியையும் நாங்கள் பெற்று நகர அபிவிருத்தி அதிகார சபை, மீதி கடலோர பாதுகாப்பு பிரிவு போன்ற எல்லாவற்றையும் பெற்றதன் பின்னர் போலீசாரால் தடுக்கப்பட்டதை இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தின் பின்னரும் கூட அதை நீக்கவில்லை. அந்த 2 பேருடைய திருவுருவச் சிலைகள் ஆரம்ப கால தலைவர்களான அமரர்கள், தங்கத்துறை, குட்டிமணியுடைய திருவுருவச் சிலைகள் வருடத்துறை சந்தி பக்கத்திலே அமைக்கப்படுவதை எங்களுடைய ஆட்சி உறுதிப்படுத்தும் என்பதையும் சொல்லியிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வாறு இங்கே யாழ்ப்பாணத்திலே தேர்தல் பிரச்சாரத்திலே அந்த டிஜிட்டல் மயமாக கொண்ட பிரச்சாரத்திலே ஒரு செம்மணியிலே ஒரு மிகப்பெரிய இந்த இறந்து போனவர்களுக்கான ஒரு நினைவு தூவி, கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூவி எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போல வல்வெட்டித்துறையிலே 70 அடி உயரமாக அமரர்கள் குமரப்பா, புலேந்திரன் போன்றவர்கள் தானம் செய்யப்பட்ட அந்த தீர்வில், பொது பூங்கா தீர்வில் அந்த பகுதியிலே குளத்துக்கு நடுவிலே 70 அடி உயரமான ஒரு தூவி நிறுவப்படும். அந்த தூவி தமிழீழ விடுதலை போராட்டத்திலே, ஆயுத போராட்டத்திலே அரச படைகளை எதிர்த்து போராடி மாவீரர்களாகிய வீரர்களுக்கும் அதே போல லட்சக்கணக்கிலே காடையர்களாலும் இலங்கை அரச படைகளாலும் கொல்லப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமான நினைவு தூவியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அது நிச்சயமாக மாவீரர்களுடைய கனவை நனவாக்குவதை நோக்கி
எங்களுடைய சபைகள் நகர்த்தப்படும்.